வெல்கம் டு நேசிப்பாயா. என் பேர் பார்த்திபன். 2019 ஐபிஎல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்கில் வந்து ஃபேன்ஸ்லாம் ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ப்ராக்டிஸ் மேட்ச்சும் எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறோம். எல்லோரும் நம்ம போய் தோனியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் வரோம். இங்கேருந்து நாங்கள் சேப்பாக்கு போகணும். நாங்கள் இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு சேப்பாக்கு போகிறதுக்கு வழி தெரில. நாங்கள் என்ன பண்ணுறோம், எக்மோர்லேயே இறங்கிட்டோம். எக்மோரில் இறங்கி அங்கே ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டோம், நாங்கள் இங்கேருந்து சேப்பாக்கு போகணும் அப்படின்னும். அப்புறம் ஆட்டோ செட் ஆகலை. நாங்கள் என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்பை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருந்தது. சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெயில் செம்ம வெயில். அந்த வெயிலோட வெயிலாக நம்ம தோனியை பார்க்கறதுக்காக நாங்கள் இங்கேருந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து பார்த்தோன்னே தெரிஞ்சது கிரௌண்ட். அங்கே செம்ம சந்தோஷம் எங்களுக்கு. நம்ம கிரௌண்டை பார்த்துட்டோம், அடுத்து நம்ம தோனியை தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு 3 பேரும் கிரௌண்டை பார்த்த சந்தோஷத்தில் நாங்கள் ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு ஃபோன் வாங்கிட்டாங்க நம்ம செக்யூரிட்டியான போயிட்டு. என்னன்னா 2 கேட் இருக்கும். ஒன்று வந்து கிரௌண்டுக்குன்னு தனி கேட்டு, ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு தனி கேட்டு. நாங்கள் ரெஸ்டாரண்ட் கேட்டில் போய் கேட்டோம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் கேட்டுட்டு செக்யூரிட்டி என்ன கேட்குறோம், நாங்கள் கிரவுண்டுக்குள்ளே போகணும், தோனியை பார்க்கணும் அப்படின்னு. அவர் எங்கள் மூஞ்சி அப்படி பார்த்துட்டு, தம்பி இங்கே கிடையாதுப்பா, கிரவுண்டோட மெயின் கேட்டு அந்த பக்கத்து இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டார். சரின்ட்டு நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம். அங்கே போய் பார்த்தா பைபாஸ்லேருந்து கிரவுண்டோட மெயின் கேட் வரையும் செம்ம கூட்டம். பசங்க பொண்ணுங்க எல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லோரும் ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்காங்க. ஏன்னா எல்லாம் தோனியை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே தோனியை பார்க்கணும்னாலே அப்படின்ட்டு நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படா உள்ளே ஓடுவாங்க அப்படின்னு. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா பஸ்ஸு சர்ன்னு இப்படி வருது. பார்த்தா சென்னை சூப்பர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அந்த பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. அதை பார்த்தோன்னே எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, தோனி தோனி தோனின்னு. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு இன்னும் பார்க்க இருக்க. அப்புறம் எப்படா உள்ளே விடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசி வரைக்கும் உள்ளே விடலை. எல்லோரும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கேட்குறோம் அக்கா பக்கத்தில், என்னண்ணா எல்லாம் ஏன் விட இல்லையா, எல்லாம் போகிறாங்க அப்படின்னா. ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. ஒருத்தர் என்னன்னா, போன வருஷம் விட்டாங்க இந்த வருஷம் உள்ள அப்படின்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்னன்னா, நேற்று விட்டாங்க நீ உள்ள அப்படின்றாங்க. ஏன்னா ஒருத்தனும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு செம்ம கோபம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அவனுக்கு உள்ளன்றது ஒரு காண்டு, தோனியை பார்க்க முடியன்றது ஒரு காண்டு, இவனுக்கு ஒருத்தனும் ஒரு கதை சொல்கிறது அதை பார்த்து ஒரு காண்டு. அப்புறம் ரொம்ப நேரம் இன்னும் பார்த்தோம். சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சைட்லலாம் பேனர் ஓட்டியிருப்பாங்க, தோனி, ரெய்னா, பிராவோ அப்படின்னு பேனர்லாம் ஓட்டியிருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், வேறு வழி இல்லை, நம்ம பேனரை பார்த்து தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பேனர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னே தோனி ஸ்போர்ட்ஸ் கடைன்னு ஒன்று இருந்துச்சு. அவர் ஏதோ தோனிக்கே சொந்தக்காரன்னு நினச்சிட்டோம் போல். நாங்கள் போயிட்டு தோனி ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டோம். அவர் அதெல்லாம் இங்கே கிடையாதுப்பா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அங்கே தோனியும் பார்க்க முடியல, இங்கே ஸ்டிக்கரும் கிடைக்கல அப்படின்ற ஒரு வேதனை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பார்த்தோம். சரி மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். எங்களுக்கு அப்போ தெரியாது மெரினா பீச் வந்து சேப்பாக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்றது. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், மெரினா பீச்சும் பீச் ஸ்டேஷனும் ஒரே இடம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். நாங்கள் சேப்பாக்கிலேருந்து பீச் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுத்தோம். நாங்கள் பீச்சுன்னு சொல்லி தான் டிக்கெட் எடுத்தோம். எடுத்துகிட்டு ட்ரெயினில் வேறு ஏறும்போது கேட்டோம் ஒரு அண்ணாட்ட, ஏன்னா பீச் போக முடியல அப்படின்னா. அவரும் போவோம் அப்படின்ட்டாரு. நாங்கள் மெரினா பீச்சுன்னு சொல்லலை, பீச்சுன்னு கேட்டுட்டோம் அவர்கிட்ட. பீச் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு 150 ரூபா சொன்னார். ஆட்டோவில் போனோம். போயிட்டு இருக்கும்போதே ஆட்டோ வரணும் கேட்டார், எங்கேருந்து போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் சேப்பாக்கத்துலேருந்து வரோம் அப்படின்னோம். அவர் சொன்னார், சேப்பாக்கத்துலேருந்து தான்ப்பா, ஒரு 3/4 கிலோமீட்டர் தான்ப்பா மெரினா பீச்சு, நீங்கள் அங்கே நடந்து போயிருக்கலாமேப்பா, அதுக்கு ஏன்பா இங்கே பீச் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னாரு. அவர் அப்படி சொன்னதும் எங்களுக்கு பதிலே சொல்ல தெரில. நாங்கள் தெரிலண்ணா, நாங்கள் தெரியாமல் சுற்றி வந்துட்டோம்ண்ணா, நாங்கள் ஊருக்கு புதுசுண்ணா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவர் சொன்னார், இந்த ரோடு தான்ப்பா, இந்த ரோட்லேருந்து வந்தால் நாங்கள் நீங்கள் பீச்சுக்கு வந்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் பீச் ஆப்போசிட்டில் தான் வேறு சேப்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் போகல அதில் ஏறி போயிடுங்க அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னு சொன்னோம். அவன் சொல்லிட்டு
பீச்செலாம் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டோம். பீச்சை சுற்றி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா சேப்பாக்கம் கிரவுண்டு 4 லைட்டு பளிச்சுன்னு எரியுது. வெறுத்துட்டான் வாழ்க்கையே அன்றைக்கி. இப்படி ஒரு மொக்காகி ஒன்றும் தெரியாத ஊரில் அப்படி வந்து இப்படி ஒரு மொக்கை வாங்கி ஏமாற்றத்தை பார்த்துட்டு ரொம்ப மனசு உடஞ்சி தான் வந்தோம் அன்றைக்கி. அப்படி ஒரு வாழ்க்கை தோனியை பார்க்கறதுக்காக போய் நாங்கள் இப்படி ஒரு பட்ட ஒரு கஷ்டம் ஒரு வேதனை அப்படின்னு இருந்துச்சு. அப்படி இருந்துமே நாங்கள் திருந்தலையே, தோனியை பார்த்தே ஆகணும். வேறு வழியில் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு கவுண்டர் ஓப்பனாக இன்றைக்கி ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 2 பேர் போகிறாங்க பசங்க. போனதும் 8 மணிக்கு டிக்கெட் கவுண்டர் ஓப்பன். அங்கே போனதும் பார்த்தா க்யூவில் நிற்கிறாங்க அவ்வளோ பேர். அங்கே போனால் என்னப்பா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பசங்களை. நாங்களாம் நேற்று நைட்டிலேருந்து இங்கே தான் இருக்கோம் அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு கவுண்டர் ஓப்பன். நைட்டு 8 மணிக்கே வெயிட் பண்ணுறாங்க. இங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அங்கே போய்ட்டு நம்ம பசங்க லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா கவுண்டரை நெருக்கி பக்கத்தில் போயிட்டாங்க. கவுண்டருக்கும் பசங்களுக்கும் நடுவில் ஒரு 10 பேர். அந்த 10 பேருக்கும் டிக்கெட்டு கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு 4 பேருக்கு டிக்கெட்டு கிடச்சிதுன்னா நாங்கள் உள்ளே போயிருப்போம். மேட்ச் பார்க்க போயிருப்போம். அன்றைக்கி டிக்கெட் இல்லைன்ட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி நிற்கிறவங்க அவ்வளோ பேரும். எப்படி அதுக்குள்ளே டிக்கெட்டு காலி ஆயிடுச்சு, காலியாக இருக்கிறது வாய்ப்பே இல்லையே, ஒரு 500-600 பேருக்கு தான் கொடுத்துருவீங்க, அதுக்குள்ளே எப்படி டிக்கெட் காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை ஆரம்பிச்சு எல்லாம் வெளியில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்களே 2 பேரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அங்கே அந்த கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. போலீஸ்காரங்க பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். யாரும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்தாலும் இங்கேருந்து கேள்வி கேட்குறாங்களாம், ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், டிக்கெட் இருக்குது, எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க இருந்துட்டு நம்ம பசங்களை ஒருத்தனை அடிச்சிட்டாங்க. இங்கே ஏன்டா படிக்கிறது எவனாவது முன்னாடி வரீங்களாடா, இந்த மேட்ச் பார்க்குறது எதுக்குடா உள்ள முன்னாடி வரீங்க அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சொன்னதில் ஒரு நியாயம் உண்டு தான். நம்ம தான் ஒரு முட்டாள்தனமாக ஒரு ஆஃப்லைன் டிக்கெட்டுக்கு போய் க்யூவில் நின்று, அதாவது இன்றைக்கி காலைல 8 மணிக்கு கவுண்டர் ஓப்பனா, நேற்று நைட்டு 8 மணிலேருந்து எல்லோரும் அங்கே நிற்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க டிக்கெட்டுக்காக. பார்த்துக்கங்க, அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்த இடத்துல நம்ம போயிட்டு தோனிக்காக பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டு போனது. ஸோ ஃபேக்ட் என்னென்னா, இது வந்து பெரிய முட்டாள்தனமாக நம்ம கொஞ்சம் இப்போ நான் அதை யோசிச்சு பார்த்தாலே அதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் நம்ம தோனி ரசிகன் தான், அதுக்காக தோனியை யாரும் வெறுக்குன்றதுக்காக சொல்லலை. ஆனால் நடந்த விஷயங்கள் தப்பு. நடக்கிற விஷயங்கள் நம்மளும் நடந்துக்கிற விதங்களும் தப்பாக இருந்தது. அது இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். நீங்களுமே ஒரு ஆக்டருக்கோ இல்லை ஒரு கிரிக்கெட்டருக்கோ நீங்களும் இந்த மாதிரி போய் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ நினச்சி பார்த்தாலுமே அது உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து ரொம்ப எல்லை மீறி பண்ணிடக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த ஸ்டேடியத்தோட வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். வியூ பாயிண்ட் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகும்போது இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயின் இறங்கி வீட்டுக்கு போயிட்டோம். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? நீங்கள் கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. அந்த கஷ்டம் தெரியாத போதே நம்ம ஃப்யூச்சரை நினச்சி நகர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். நன்றி.